ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முருகனுக்கு 2 மனைவிகள் ஏன்? தேவயானை வள்ளி திருமணத்தின் ஆன்மீக அர்த்தம் என்ன? நம்முடைய முருகப்பெருமான் அழகிலும் அறிவிலும் வீரத்திலும் உன்னதமான தெய்வம். ஆனால் அவருக்கு 2 மனைவிகள், தேவயானை மற்றும் வள்ளி. ஏன் இந்த 2 திருமணங்கள் நடந்தது? முருகப்பெருமான் இந்திரன் மகளான தேவயானை மற்றும் வனப்பெண்ணான வள்ளி என்ற 2 மகள்களை மணந்துள்ளனர். 2 திருமணங்கள் ஏன்? இதில் என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது? இதன் ஆன்மீக பொருள் என்ன? இது ஒரு கதை அல்ல, இது ஒரு மனித வாழ்க்கையின் தத்துவத்தை வெளிப்படுத்தும் தெய்வ ரகசியம். தேவயானை திருமணம். ஞான மார்க்கத்தின் அர்த்தம். முருகன் சூரபத்மனை வென்ற பின் இந்திரன் மகிழ்ச்சியுடன் தன் மகளான தேவயானையை முருகனுக்கு மணமாக அளிக்கிறார். இது ஒரு சாதாரண திருமணம் அல்ல. தேவயானை என்பவர் தெய்வீக ஞானத்தின் வடிவம். அவர் தியானம், யோகம், பிரம்ம ஞானம், தெய்வ சிந்தனை ஆகியவற்றின் சின்னம். அதாவது முருகன் பரம்பொருள், ஞானத்துடன் இணைகிறான் என்ற அர்த்தம் இதில் உள்ளது. முருகனும் தேவயானையும் சேர்ந்தபோது அது அறிவு, ஒழுக்கம், தெய்வீக ஒளி இணையும் தருணமாகும். இது நம் வாழ்க்கையில் அறிவின் வழியாக கடவுளை அடைவது என்பதை குறிக்கிறது. இதுவே ஞான மார்க்கம். அடுத்து வள்ளி திருமணம். இது பக்தி மார்க்கத்தின் அர்த்தம். வள்ளி மலையரசனின் மகள். அவள் இயற்கையோடு கலந்த ஒரு வனப்பெண். வள்ளி கதை ஒரு அழகான பக்தி நயன கதை. வள்ளி சிறு வயது முதல் முருகனை மனதில் நினைத்து வழிபட்டாள். அவளின் காதலும் பக்தியும் சுத்தமானது. முருகன் அவளை அடைய பல வடிவங்களில் வந்து சோதிக்கிறார். முதலில் வேட்டுவனாகவும், பிறகு முதியவராகவும், காளையாகவும், இறுதியில் வள்ளியின் அன்பும் நம்பிக்கையும் வெற்றி பெறுகிறது. அதுவே முருகன் வள்ளியை மணக்க காரணம். இதில் மறைந்திருக்கும் அர்த்தம் பக்தியின் வழியாக கடவுளை அடைவது. அன்பு, நம்பிக்கை, இதுவே வள்ளியின் பாதை. இதுவே பக்தி மார்க்கம். முருகனுக்கு 2 மனைவிகள் என்பது 2 பாதைகள் ஒரே இலக்கை நோக்கி சொல்லும் சின்னம். தேவயானை ஞானம், வள்ளி பக்தி. கடவுளை அடைய நாம் எந்த பாதை எடுத்தாலும் அது ஞானமாக இருக்கலாம் அல்லது பக்தியாக இருக்கலாம். ஆனால் 2ம் கடைசியில் ஒரே தெய்வத்தை நோக்கி செல்லும். கதைகளின் மூலம் நமக்கு தெரிய வைப்பது என்னவென்றால், அறிவும் அன்பும் இணைந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். முருகன் அறிவும் அன்பும் சேர்ந்த தெய்வம், ஞானமும் பக்தியும் ஒன்றாகும் வடிவம் என்று போற்றப்படுகிறார்.